வலிக்குது எனக்கு. அதை நினச்சி தூக்கமும் இல்லை, தூங்கவும் இல்லை. பாருங்க, நைட்டு சமைச்ச சாப்பாடோட நான் சாப்பிடல. பார்க்குறீங்களா வீடியோ? பாருங்க பாருங்க, சோறு வடிச்சிருக்கேனா அதை நிமித்தோட இல்லை, குழம்பெல்லாம் அப்படியே இருக்கு. நைட்டு சாப்பிடோட இல்லை, கரூர் மேட்ரை நினச்சி செம்ம டார்ச்சல் ஆகுது எனக்கு. சோறு கூட நீங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன், உண்மையாக நேர்மையாக யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் நிறைய போலீஸ் இருக்கு. கையேந்திர போலீஸ் பிச்சைக்காரன்லாம் கிடையாது. 100 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, எம்மா தாயே காசு கொடு, காசு கொடு, ஹெல்மெட் இல்லையா காசு கொடு, லைசன்ஸ் இல்லையா காசு கொடு, டைமிங் தெரியலையா காசு கொடு, கள்ள கடத்தலா காசு கொடு, கஞ்சா கடத்தலையா காசு கொடு. இந்த மாதிரி காசை வாங்கி பொழப்பு பண்ணுற புண்டா போலீஸை நான் பேசல. சட்டம், நியாயம், தர்மம், நேர்மை, உண்மை, நியாயம்டா, தர்மண்டா, சட்டம்டா, நியாயம்டா, நேர்மைடா அப்படின்னு போலீஸு. இதாண்டா போலீஸ். நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்தியாவில், நேர்மையான போலீஸ்லாம் இருக்காங்க. நானும் ஒரு போலீஸ்காரன் தான், படிக்கல, அதனால தான் போலீஸுக்கு போக முடியல. நான் மாத்திரம் படிச்சுன்னு வச்சுக்கோ, கறியும் மீனும் காய்கறி எல்லாமே ஒன்றா போட்டு குழம்பு வச்சுட்டேன் நான். அதான் மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, மற்றபடி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன். எல்லாமே தூக்கி போட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணிடுறேன். எனக்கு படிப்பு அறிவு இல்லை, தெரியல, என்னை படிக்க வைக்கல. அம்மா 2 வயசுலேயே என்னையும் தொங்க விட்டுட்டு அவங்களும் தொங்கிட்டாங்க. எனக்கு இங்கே மாட்டிக்கிச்சு, எங்கள் அம்மாவுக்கு இங்கே மாட்டிக்கிச்சு. அதான் நான் இப்போ தவிக்கிறேன். படிக்கலடா, நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க பல பேர் உயிரி என் கையில் போயிருக்கும். சத்தியம், நான் நேர்மையாக இருக்கணும். கரூர் பிரச்சனையை போலீஸ் கண்டுபிடிக்கணும். நான் எவ்வளவுமே நம்புறேன், போலீஸை தான் நம்புகிறேன்.